ஹெச்எம்பிவி அப்படின்ற ஒரு வைரஸ் சைனாவிலேருந்து வந்தது அப்படின்ற ஒரே ஒரு விஷயந்தாங்க இப்போ வரைக்கும் பயங்கர பீதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அது சைனாவிலேருந்து வந்தது அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அந்த அளவிற்கு கொரோனா பாதிப்பிலிருந்து உலகமே இன்னும் மீண்டு வரல அப்படின்னு தான் உண்மை. உலகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி தமிழ்நாட்டில் போதும் ஒரு லாக்டவுனு, இதோட வேணாம். 2 லாக்டவுன் பார்த்தாச்சு. 2 லாக்டவுனை பார்த்து பல உயிரிழப்புகள், பல பொருளாதார சிக்கல்கள், பல வேலைவாய்ப்புகள் இழப்புகள், இதெல்லாம் மீறி இதுக்கப்புறமா நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளே முடங்கிலாம் இருக்க முடியாதுங்க. அது என்ன ஹெச்எம்பிவியாக இருக்கட்டும், ஹெச்எம்டியாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருந்து மாட்டேன்ட்டு ரேஞ்சில் வந்துட்டாலும், ஆனால் ஒரு மக்கள்கிட்ட ஒரு பீதி இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஏன் இப்படி பயத்தோடே வச்சுருக்கீங்க அப்படின்னு. இதுக்கு என்னென்னா, உலக சுகாதார ஆய்வு மையம் எதுவும் பயப்படாதீங்க, இது குளிர்காலத்தில் வர அதே சளி, இரும்பல், காய்ச்சல், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு. இது எங்கேருந்து பயம் ஏற்பட்டதுன்னா சைனாவிலேருந்து வந்ததுனால தாங்க. இதே தான் கொரோனா கண்டுபிடிக்கப்பட்ட போது, அந்த வைரஸ் கிருமி கண்டுபிடிக்கப்பட்ட போது உலக நாடுகள், சில நாடுலாம் ஒன்றும் பயப்படாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்ன பிறகு அதனுடைய தீவிரம் அதிகமான உடனே மருத்துவர்கள்லாம், சும்மா சொல்லக்கூடாது, மருத்துவர்கள் எல்லாம் ஒரு எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை விட்டார்கள். மருத்துவம் படித்தவங்க தெரியும் இல்லைங்களா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த சானிடைசர் வாங்குறதுக்கு அப்படி ஒரு முட்டி மோதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருந்தார். என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற சோப்பு இருக்குதுங்களா, அந்த சோப்பு போட்டு கை கழுவுங்க நல்லா, அதுவே சரியாக போய்டும்னு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் பயந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் கடை அடைப்பு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன் கடையெல்லாம் அடைக்கிறீங்க அப்படின் பொழுது அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் சத்தம் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் கேட்டு அதுவும் சில பேர்லாம் பார்த்துட்டு அந்த மருத்துவமனையில் ஆம்புலன்ஸு வெயிட்டிங்கில் நின்று இருந்ததெல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மனித இனமே என்னையா அப்படின்ற கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஹெச்எம்பிவி அப்படின்ற அந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு ஏறக்குறைய மாஸ்க்லாம் தீர்ந்து போச்சுட்டாங்க. நல்ல விஷயம் தான், மாஸ்க் போடுறது, அதை தாண்டி மருத்துவமனையில் கூட்டமாக இருக்குது. ஆனால் உலக சுகாதார மையம் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா இது காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான், கோல்டு, காய்ச்சல், இந்த மாதிரி வின்டர் சீசனில் வர்றது தான், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு. இது என்னென்னா, இது இருக்கிறது தான். அதுவும் குறிப்பாக இந்த வைரஸை கண்டுபிடிச்சது 2001 நெதர்லாந்து தான் கண்டுபிடிச்சிருக்கு. இதில் பல்வேறு வகை இருக்குது. அது 60 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. ஆனால் சைனாவில் கடந்த டிசம்பர் 22 ஒரு வாரம் அதிகப்படியாக, அதுவும் சைனாவுடைய நார்த்து பகுதியில் 14 வயதுக்கு கீழ்ப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு அதிகமான பாதிப்புன்னு தான் உலகமே கொஞ்சம் குறிப்பாக தெற்காசியா முழுக்க அலர்ட் ஆகிடுச்சு. லாக்டவுன்ற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் போச்சு. லாக்டவுன் எங்கெங்கே போடுவாங்க அப்படின்னு 2 நாள் சீனாவில் கூட அப்படி முடக்கி வச்சாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப மருத்துவர்கள், உலக சுகாதார மையம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் பயப்பட வேணாம், மக்களை பீதியடைய செய்யாதீர்கள், நல்லா சத்தான உணவு சாப்பிடுங்க, குறிப்பாக விட்டமின் சி மாதிரியான பழங்கள் எடுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க, தடுப்பணையாக வாழ்ந்துட்டு இருங்க, கூட்டத்தில் போகாதீங்க, இந்த மாதிரி பொங்கல் சீசனில் கும்பலாக கூடாதீங்க, அதில் தான் வர பிரச்சனை. குளிர்காலம் பொதுவாக நம்ம மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வெப்பத்திலே இருக்கிறோம். அதுவும் சவுத் இந்தியா அதிகபட்சமாக, தமிழ்நாடுலாம் பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலம்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், பெரும்பான்மையாக வெப்பத்தில் தான் இருக்கிறவங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு ரொம்ப பழசுங்கன்ற மருத்துவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உலக சுகாதார மருத்துவர்கள் ரொம்ப பழசுங்க, இது சளி காய்ச்சல் தான், அது வேறு ஒரு வடிவத்தில் மாறி இருக்கு. நீங்கள் நான் எனக்குலாம் தெரியாது, எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொன்ன கதை என்னென்னா, அந்த காலகட்டங்களில் கால்ரா, அதாவது வாந்தி பேதி வருதுன்னா, கால்ரா ஒரு ஊருக்குள்ளே வருதுன்னா ஊரை காலி பண்ணிட்டு ஓடுவாங்களாம். இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி கூட ஒன்று இருக்கும். சைக்கிள் ஏறி உட்காந்துட்டு கவுண்டமணியோடைய கால் சைக்கிளில் மாட்டிக்கும் வீலில், கால்ரான்னு வேகமாக வச்சு அது நம்மளை துரத்தின்னு வருதுன்னு சொல்லி இது பண்ணுவார். அது பழைய காமெடி தான் இருந்தது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வாந்தி பேதிக்கு மருந்து கண்டுபிடிக்காத பொழுது ஒரு ஊரையே அப்படி ஜும்முன்னு காலி பண்ணிட்டு போயிடும். அதுமாதிரி கொத்தாக இறந்தவர்கள்லாம் உண்டு. அதன் பிறகு அதுக்கு தடுப்பு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி, தடுப்பூசியெல்லாம் கண்டுபிடிச்சி அது நீர்த்து போச்சு. அந்த நீர்த்து போனதனுடைய வடிவம், அந்த வைரஸினுடைய வடிவம் ஒரு மருத்துவர் கிட்ட சொல்கிறது, திடீர்னு யாருக்காவது ஒருத்தருக்கு திடீர்னு வாந்தி பேதி ஆகும் தெரியுங்களா, லூஸ் மோஷன் வந்துச்சு, வாமிட்டும் வந்துடுச்சுன்னு ஒரே சமயத்தில் டாக்டர் கேட்பாங்க. வெறும் லூஸ் மோஷன் போச்சா, வாமிட்டும் வந்துதான்னு கேட்பாங்க. இப்போ எலக்ட்ரால் மாதிரியான பவுடர்லாம் கொடுத்து ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி அனுப்புவாங்க, ஒன்றும் பயம் கிடையாது. அது மாதிரி நீர்த்து போதல், அது மாதிரி ஒரு நீர்த்து போன ஒரு வைரஸ் வேறொரு வடிவத்திற்கு தான் இந்த ஹெச்எம்பிவின்னு வந்திருக்குது. நீங்கள் யாரும் பயப்பட வேண்டான்னு நான் கூட நினச்சேன். இந்த சப்பமுக்கு சைனாக்காரன் பண்ணுற வேலை ஒவ்வொரு வருஷமும் இதே வேலை பண்ணிகிட்டு இருக்கான்ட்டா அப்படின்ற அளவுக்கு தான் ஆய்வு வச்சு அது அங்கேருந்து வந்ததுனால்தான் ஒரு பெரிய
பீதியை கிளப்பிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், கொரோனா மாதிரியான காலகட்டங்களில் நமக்கெல்லாம் தெரிஞ்சது இல்லைங்களா, இங்கெல்லாம் உலக நாடுகளில் என்னென்னு ஆப்பிரிக்காவில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு ஒரு ஆய்வே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மரபு ரீதியாக அவர்கள் வந்து இயற்கையோடு சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டு தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைன்னு. ஆனால் இரும்புத்திரை நாடுகளாக இருந்த சைனாவை தாண்டி வடகொரியா மாதிரியான நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அங்கே தடுப்பூசியே இல்லாமல் பல பேரை தூக்கி சிங்கத்துக்கெல்லாம் போட்டாங்கன்ற மாதிரி ஒரு தகவல்லாம் உண்டு. அந்த அதிபர் ஒருத்தருக்கான அந்த அவன் தூக்கி போட்டதாக தகவல்லாம் உண்டு. இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற ஏசியா நாடுகள் அத்தனை பேரும் இந்த HMPVக்கு வந்து பயங்கரமாக வந்து பயந்து போயிட்டாங்க. அதனுடைய பாதிப்பு அப்படியே ஒவ்வொன்றா மெல்ல மெல்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. இந்த கொரோனா டைமில் வந்து ஃப்ளைட்டில் வரவங்களை வந்து தடுத்து நிறுத்துறது, அப்புறம் ஏர்போர்ட்டில் இருந்து இது பரவுதுன்னு சொல்லி அங்கேயே அரெஸ்ட் பண்ணது, அதை தாண்டி வீட்டில் வந்து தகரம் அடித்து அவங்கள உள்ளே வச்சு பூட்டினது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது. மாதிரி என்ன அப்புறமா தடுப்பூசி மேலே விமர்சனங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ இங்கே என்னென்னா அது சைனாவிலேருந்து டெல்லி வந்துருச்சு, டெல்லியிலேருந்து ஹைதராபாத் வந்துச்சு, ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் வந்துச்சு, பெங்களூர்லேருந்து சேலம் வந்துச்சு, சேலம் வந்து சென்னை வந்துருச்சுங்கிற மாதிரியான ஒரு பீதியை கொடுத்தாங்க. கடைசியாக வந்து மக்கள் ஒரு மனநிலை வந்துட்டாங்க. பார்த்தாச்சே அதையே எவ்வளோ நாளையாக வந்து இது பண்ண முடியும். ஏன்னா அந்த கொரோனா காலகட்டங்களில் பட்ட வேதனை இருக்குது இல்லைங்களா, உலகத்தில் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய பயோவார்னு கூட சொல்லலாம். அது அந்த நிலைமை எவனுக்கும் வரக்கூடாது மனுஷனுக்கு. அப்படி அதுலேருந்து மீண்டு வந்தவர்கள் 2 விதமாக மனநிலை மாறினாங்கன்னு ஒரு மனநிலை மருத்துவர் வந்து சொல்கிறார். ஒன்று வந்து போதுன்னு அந்த வாழ்க்கை என்னடா வாழ்ந்துட போகிறோம், போய் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போக வேண்டாம், அதுலேருந்து மீண்டும். இன்னொருத்தன் வந்து அரகண்டாக மாறுது, நான் எப்படி தாண்டா இருப்பேன், சொத்து சேர்த்து வைப்பேன், பணத்தை சேர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி 2 விதமான குணம். அதில் பெரும்பான்மையான குணம் என்னென்னா, போதும் எல்லாத்தையும் அந்த உச்சத்தையே போய் பார்த்துட்டு வந்தாச்சு போயா அப்படின்னு சொல்கிற கதை தான். இப்போ என்னென்னா, நீங்கள் இதுக்கு எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் அசராதீங்க, இந்த வைரஸ் சாதாரண வைரஸ். ஆனாலும் மருத்துவமனைகளில் குறிப்பாக உலகம் முழுக்க மருத்துவமனைகளில் கூட்டம்லாம் இருக்குது. ஒரு தடுப்பூசி நீங்கள் போட்டுங்க, அதை தாண்டி நீங்கள் கரெக்டாக இருங்க, கையை கழுவுங்க, மாஸ்க் போட்டுங்க, சுகாதாரமான உணவு சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. இதெல்லாம் தாண்டி இது வந்தால் முதல்ல பயப்படாதீங்க, மன ரீதியாக பயப்படாதீங்க அப்படின்னு இது சொல்கிறது யாருன்னா, பொதுவாக இந்த கொரோனா நாங்கள் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் கொரோனாவே பார்த்து பயப்படாதான்டா நீ என்னடா அப்படின்னு. ஆனால் மேலை நாடுகள், யூரோப் மாதிரியான நாடுகளில் அவங்களாம் என்னென்னா ஒரு பிராய்லர் கோழி மாதிரி வந்து அந்த சூழ்நிலையில் வளர்ந்தவங்க. டக்குன்னு அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மன ரீதியான ஒரு பயம் வந்துடும். இப்போ அவங்களுக்கு அந்த அந்த யூரோப் மாதிரியான கண்ட்ரியில் திரும்ப மருத்துவர்கள் அரசாங்கம் வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செய்து இதற்கு மன ரீதியாக நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் மருத்துவருங்க. நம்ம நண்பர் கூட லண்டனில் இருக்கார் வந்து, அவர் ஒரு பேர் சொல்ல விரும்பல, நம்ம தெரிஞ்ச நண்பர் தான். அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். என்னென்னா, இப்போ தான் சமீபமாக ஒரு 5 மாதமாக அவர் லண்டனில் போயிருக்கார் வந்து. இங்கே சென்னையில் இருந்தவர் தான் போயிட்டு அவருக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். திடீர்னு அவர் காய்ச்சல் வந்துடுச்சு. காய்ச்சல் வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு 140 கிலோமீட்டர் லண்டன்லேருந்து இருக்கார். வர கார் ஓட்டிட்டு வர இந்த வின்டர் சீசனில் பயங்கரமாக நாங்கள் குளிர் சொல்லவே தேவையில்லை. கார் ஒரு கட்டத்தில் ஓட்டவே முடியல. ஆனால் எப்படியோ வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்த பிறகு வந்து ஃபீவர் அடிக்குது. இருக்கிற கை வைத்தியெல்லாம் பார்க்குறாங்க வந்து, இந்த நட்சத்திரப்பூ, கிராம்பு இதெல்லாம் போட்டு கஷாயம் போட்டு குடிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த இது பிடிக்கிறது, ஆவி வேதம் பிடிக்கிறதுனுவாங்க, அதை பிடிச்சி பார்க்குறாங்க. ஒன்றுமே முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் அப்படின்னு எல்லாருமே எல்லா நாட்டிலையும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் தான். அங்கே அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு ஜுரத்துக்கு. 3 மாதம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் தான் அவர் சொல்கிறாரு. நம்ம ஊரில் புண்ணியம் பண்ண ஊருன்றார் அவர் பதிவு போட்டிருந்தார். நான் புசுக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறோம், அப்புறம் வந்து டாக்டர் வந்து சரியாக ஊசி போடல, தப்பாக ஊசி போட்டார், தப்பாக ஆப்ரேஷன் பண்ணார், அவரே போய் அடிக்கிறோம். அதெல்லாம் தப்பான விஷயங்க. நம்ம ஊர்லாம் கொடுத்து வச்ச ஊர். நான் இங்கே வந்து கேட்குறேன், அப்பாயின்மெண்ட் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கணும். நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் எமர்ஜென்சியில் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அதன் மூலமா அட்மிட் ஆகணும், அதுக்கு இவ்வளோ பவுண்டு அப்படின்னு காசுன்னு இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வழியாக டோலோ 650 மாதிரி மாத்திரை ஏதோ ஒரு போட்டு அவர் வந்து அந்த ஜுரத்தை இது பண்ணி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊரை சுற்றி கிளினிக் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரைவேட் டாக்டர்ஸ் கிளினிக் இருக்குங்களா, அவங்களாம் வரப்பிரசாதம்னு நினச்சிக்கங்க அப்படின்னார். அதே போல தான் அது காரணம் என்னென்னா, அங்கு மேலை நாடுகளில் குறிப்பாக யூரோப் மாதிரியான நாடுகளில் இந்த வைத்தியம் பார்க்குறது கூட அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ பயந்து இருக்காங்கன்னா, அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை, அவர்களுடைய நாடு இருக்கிற சூழ்நிலை அதான் காரணம். வந்து இதெல்லாம் தாண்டி இந்த HMPV வைரஸ்லாம் ஒன்றும் பண்ணாது. இயல்பாக உங்கள் பாட்டுன்னு வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க, நல்ல திடகாத்திரமான உணவு சாப்பிடுங்க, கஷாயம் வச்சு கொடுங்க, சிக்கன் அடிங்க, நல்ல இதாக சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க,
ஆரஞ்சு எலுமிச்சை மாதிரியான பழங்களை வந்து சாப்பிடுங்க. இதுமாரி ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.